நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இரு பெயரற்று பண்பு தொகை என்ற ஒரு இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம். நேத்து நம்ம பண்பு தொகை என்ற ஒரு இலக்கண பகுதியை பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு இரு பெயரற்று பண்பு தொகை. பண்பு தொகை அப்படின்னா என்ன நமக்கு தெளிவா தெரியும். அது என்ன இரு பெயரற்று? அதாவது இரண்டு பெயர்களுக்கு இடையே பண்பு உருபு மறைந்து வருவது. பண்பு உருபு என்னது? பண்பு உருபு ஆகிய, சரிங்களா? ஆகிய என்னும் பண்பு உருபு இரண்டு பெயர்களுக்கு இடையே மறைந்து வருவது, சரிங்களா? பண்பு உருபு தொகைனா என்ன? மறைந்து வருவது. அப்ப பண்பு உருபு மறைந்து வருவது எப்ப? ரெண்டு பெயர்களுக்கு இடையே. அது என்னென்ன பெயர் அப்படின்னா சிறப்பு பெயர், சரிங்களா? முதல்ல சிறப்பு பெயர், அடுத்து பொது பெயர். அப்ப சிறப்பு பெயரும் பொது பெயரும் வருகின்ற பொழுது, சிறப்பு பெயரும் பொது பெயரும் வருகின்ற பொழுது இதற்கு இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வந்தால் அது இரு பெயரற்று பண்பு தொகை, சரிங்களா? எடுத்துக்காட்டு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். பாருங்க, மார்கழி திங்கள், சரிங்களா? மார்கழி திங்கள். திங்கள் அப்படின்னா திங்கள்னா மாதம், மொத்தம் 12 மாதம் இருக்குங்களா? நம்ம திங்கள் சரியா? அப்ப திங்கள் என்பது ஒரு பொது பெயர், சரிங்களா? குறிப்பிட்ட ஒரு மாதத்தை மட்டும், இப்ப மார்கழி அப்படிங்கும்போது நிறைய மாதங்கள், ஆனா மார்கழி மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்களா மார்கழி மாதம் அப்படின்னு. இப்ப மார்கழி திங்கள், மார்கழி அப்படிங்கிறது சிறப்பு பெயர், சரிங்களா? அப்ப பாருங்க, மார்கழி அப்படிங்கிறது சிறப்பு பெயர், திங்கள் அப்படிங்கிறது பொது பெயர். அப்ப அந்த சிறப்பு பெயருக்கும் பொது பெயருக்கும் இடையில், சிறப்பு பெயர் எப்பவுமே முதல்ல தான் அமையும், பொது பெயர் தான் கடைசியா வரும், சரிங்களா? அப்ப சிறப்பு பெயருக்கு பொது பெயருக்கு இடையே இது எப்படி விரிவுபடுத்தி எழுதலாம்? மார்கழி ஆகிய திங்கள். அப்ப விரிவுபடுத்துவது ஆகிய என்ன உருபு இதற்கு இடையில மறைஞ்சு வந்திருக்கா? தொகைனா மறைந்து வருவது தானே, மறைந்து வந்திருக்கா? அதுதான். அப்ப இரண்டு பெயர்களுக்கு இடையே ஆகிய என்னும் பண்பு உருவு மறைந்து வந்தால் அது இரு பெயரற்று பண்பு தொகை, சரிங்களா? நம்ம இப்ப மல்லிகை பூ எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மல்லிகை பூ, சரிங்களா? பூ நிறைய பூ இருக்கு. கனகாமரம், மல்லிகை, ரோசா, தாமரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூ வகைகள் இருக்கு. ஆனா பூ அதுக்கெல்லாம் சேர்த்து பூ அப்படிங்கிறது ஒரு பொது பெயர், சரிங்களா? அதை ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு, இப்ப மல்லிகை அந்த ஒரு பூவை மட்டும் குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா அது சிறப்பு பெயர். அப்ப மல்லிகை பூ, மல்லிகை சிறப்பு பெயர், பூ பொது பெயர். அப்ப இதற்கு இடையே ஆகிய என்னும் பண்பு உருவு மறைந்து வந்திருக்கு. எப்படி அதை விரிவுபடுத்துறதுக்கு? மல்லிகை ஆகிய பூ, சரிங்களா? இப்ப சாரை பாம்பு, பாம்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து பாம்பு அப்படிங்கிறது ஒரு பொது பெயர். அதுல ஒன்னை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது பாருங்க, சாரை பாம்பு. அதை விரிவுபடுத்தி எழுதும்போது சாரை ஆகிய பாம்பு. அப்ப ஆகிய என்னும் ஒரு பண்பு உருவு அதற்கிடையே மறைந்து வந்திருக்கா? அதுதான். அப்ப இரண்டு பெயர்களுக்கு இடையே, அதாவது சிறப்பு பெயருக்கும் பொது பெயருக்கும் இடையே பண்பு உருவு ஆகிய என்னும் ஒரு பண்பு உருவு மறைந்து வந்தால் அதுதான் இரு பெயரற்று பண்பு தொகை.